ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம பூமி சேனல். நாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 25 to 40 lakhsக்குள்ளே, அதாவது லோ பட்ஜெட் லேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி செக்மெண்ட் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ முடிஞ்சு இப்போ பார்ட் 2க்கான வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி என்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்குது. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோமீட்டரும், ஒசூர்லேருந்து உங்களுக்கு சரியாக ஒரு 50 கிலோமீட்டர் வருங்க. நல்ல அழகான ஏரியாங்க. உங்கள் மலை அடிவாரத்தில் நல்ல தண்ணி வசதியுடன் கூடிய இடம் சொல்லாங்க. உங்களுக்கு 300 அடியிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கிடைக்கும். இந்த லேண்டுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி வர வழியிலும் சரி உங்களுக்கு ஏரி பகுதிகள் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம செல்லரே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை சுற்றி உங்களுக்கு ஃபென்சிங்கும் போட்டு கொடுத்துட்டாங்க. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 70 சென்ட். இந்த லேண்டுக்கு நம்ம சில கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 30 lakhs, அதாவது 30 லட்சம் பர் ஏக்கர். நெகோஷியபிள் தான். மேலும் இந்த லேண்டை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா அதே பகுதி, அதாவது வேப்பனப்பள்ளியில் தாங்க அமைஞ்சிருக்குது. ரொம்பவே சூப்பரான லேண்டு. இயற்கை எழில் சூழ்ந்த மலை அடிவாரத்தில் நல்ல தண்ணி வசதியுடன் கூடிய செம்மண் லேண்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் இருக்குங்க. நீங்கள் லோ பட்ஜெட் லேண்டு, அதாவது 30 லட்சத்துக்கு கீழே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்காக தான். காரணம், செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28 lakhs பர் ஏக்கர். நீங்கள் இமிடியேட்டாக பே பண்ணி இந்த லேண்டை நீங்கள் வாங்கிக்கிற பட்சத்தில் இன்னுமே நல்ல குறைஞ்ச விலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். மேலும் இந்த லேண்டை பற்றின விவரங்கள் நீங்கள் பெறணும்னு விரும்புனீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் நாங்கள் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு மறக்காதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த லேண்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இந்த லேண்டுமே அமைஞ்சிருக்குது. டோட்டலாக 3 ஏக்கர் 72 சென்ட் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்லேயே ரொம்ப சூப்பரான லேண்டு, சூப்பரான டீல் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு நிலம் வாங்கி ஃபென்சிங் போட்டு வீடு கட்டி பல வகையான மரங்கள் வச்சு அதுக்கான செட்டப் எல்லாம் போட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்டை டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சூப்பரான ஒரு லேண்டை தான் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன இருக்குன்ட்டு 1 by 1 பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பின்பகுதி. அதில் தான் ஒரு கேட்டு போட்டு ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மன்றூரில் தான் நம்ம 1.5 கிலோமீட்டர் ஸ்டார் ரோட்லேருந்து வர மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வழிகள் இருக்குது. ஈஸ்ட் மற்றும் நார்த்து, கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழிகள் இந்த லேண்டுக்கானது இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் அமைஞ்சிருக்குது. அதாவது ஆட்டுக்கொட்டாய், ஆட்டு ஷெட்டு தான் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அப்படியே அந்த ஆட்டு ஷெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆட்டு ஷெட்டு. உள்ளே எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்ற வியூ பாயிண்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த செல்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீடை செலக்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான எல்லா செட்டப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு ஷெட்டுக்குள்ளே அமைச்சிருக்காங்க. ஃபீடிங்கு, வாட்ரு, எல்லா சகல வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு ஷெட்டுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்கணுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் இந்த ஆட்டோட வாங்கிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ரேட்டை பேசி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆடு அவர் எடுத்துப்பார், நீங்கள் ஷெட்டை மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஷெட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்றதாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த ஆடுகளையும் அதே நேரத்தில் ஃபார்ம் லேண்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸை நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடும் பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த ஆடுகளுக்கு தண்ணி பார்க்கறதுக்காக ஒரு டேங்கை பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டியுமே இருக்குது. இந்த வீடியோ நடுவில் நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புகிறது எல்லாம் ஒன்று தான். நம்ம சேனலை நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பூமி சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சேரும். இந்த ஆட்டு செட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புல் ஆட்டு தீவனத்துக்காக வளர்க்குறாங்க. அதே நேரத்தில் ஆட்டு செட்டு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்திக்கிற மாதிரி ஆட்டு தீவனத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லா செட்டப்பும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்ட வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தென்னை மரங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப குட்டையாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல காய்ப்பும் இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்துருக்குறது ஃப்ரண்ட் வியூங்க. ஸோ சில்வர் ட்ரீஸோட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஸ்பேஸும் விட்டுருக்காங்க. இந்த 2-3 கார் வந்தாலும் இங்கே நிப்பாட்டிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு கல்டிவேஷன் வேறு ஏதாச்சும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறதுனாலும் இந்த ஸ்பேஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் போரும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350லேருந்து 400 அடிக்கு போர் போட்டிருக்காங்க. மழை காலத்தில் உங்களுக்கு 150லேருந்து 200 அடி வரைக்கும் இந்த பகுதியில் தண்ணி இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் சர்வீஸ் தான். இந்த நம்மளோட லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு செட்டப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வித் லைட்டோட.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தொட்டிங்க. ஸோ நம்ம போர் வந்து எல்லாமே போட்டாச்சு, தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான வழிவகை இவங்க சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி ஆர்ட் செட்டுக்காகட்டும், இல்லை நம்ம பர்சனல் யூஸ்க்காகட்டும், தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஃபென்சிங்கு சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை வந்து நட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியான மரங்கள் வந்து நட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடும் அருமையாக கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய குடும்பம் வந்தாலுமே சூப்பராக நீங்கள் நிம்மதியாக தங்கிட்டு போகிற அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் தங்கிருக்கிறதுக்கான ஒரு வீடும் கட்டியிருக்காங்க. இந்த வீடு ப்ளஸ் குடோனம் வந்து அமைச்சிருக்காங்க. எப்படின்னா ஸோ ஒர்க்கரும் தங்கிக்கலாம், அதே நேரத்தில் இந்த ஃபார்ம் லேண்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உள்ளே நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒரு செட்டப்பும் இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாம் வந்து தங்கிக்கிறதுக்கான வீடு, ஒர்க்கர்ஸ் தங்கிக்கிறதுக்கான வீடு, குடோனு எல்லா செட்டப்புமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ரெடியாக இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபார்ம் லேண்டில் என்னென்ன வகையான பல மரங்கள், அதாவது ஃப்ரூட் ட்ரீஸை வச்சுருக்காங்கன்றது தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஃபிக் ட்ரீஸ் சொல்லுவாங்க, அதாவது அத்தி மரம் சொல்லுவோம். ஸோ நல்ல காப்பு காய்ச்சிருக்கிற மரம், காப்பு காய்ச்சிக்கிட்டு இருக்க மரம் தான் 2-3 மரங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்குது. பழங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தா பறிச்சுட்டாங்க. அதை தவிர்த்து தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக வந்து ரொம்ப செழிப்பாக வந்து வந்திருக்கு. அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம். ஸோ இது 2-3 மரங்கள் வந்து இங்கே இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரூட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மரம் சொல்லலாம், அதுதாங்க ஆப்பிள் மரம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 6-7 ஆப்பிள் மரங்கள் வந்து இருக்குங்க. இந்த ஆப்பிள் மரங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் மரமும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் ஆப்பிள் நம்ம எல்லாருமே பார்த்துக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டர் ஆப்பிள் மரங்களும் இது பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆரஞ்சு மரம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரஞ்சு மரமும் சொல்லலாம், செடியும் சொல்லலாம். ஏன்னா 2 நல்லா வளர்ந்த ஆரஞ்சு மரங்களும் ஒரு 3-4 வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு செடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது இன்னும் வளர்ந்து உங்களுக்கு காய் கொடுக்கறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகலாம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ராம சீத்தாப்பழம் சொல்லுவாங்க. சீத்தாப்பழத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதில் இது இன்னொரு வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சீத்தாப்பழம் மரம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்ந்த மாமரங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபார்ம் லேண்டில் கிட்டத்தட்ட 5-7 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாமரங்கள் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நாவல் பழம், அதாவது நாவல் பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி நம்மளுடைய ஃபார்ம் லேண்ட்லேயே வந்து இருக்குங்க. நல்ல வளர்ந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் லேண்டில் இருக்குது. ஒரு 6-7 செடிகளும் நம்ம ஃபார்ம் லேண்டில் இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கொய்யா மரம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டி வந்து கொய்யா மரங்கள் வந்து இருக்குது. அதில் ஒரு 3 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் லேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நெல்லி மரத்தை தான் பார்த்துருக்கீங்க. நல்ல வளர்ந்த நெல்லி மரத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து இன்னொரு வகையான நெல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துலேயே இருக்குது. அது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் அந்த அடுத்த இன்னொரு வகையான நெல்லி மரம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பல மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக காட்ட ஆரம்பிச்சோன்னா இன்னும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிடலான்ட்டு இருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஏக்கர் 72 சென்ட் தாங்க. இந்த லேண்டுக்கு நம்மளுடைய செல்லர் வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 லட்சம் பர் ஏக்கருங்க. இந்த லேண்டை பற்றி முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பூமி சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பூமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சரியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.